நண்பர் நீண்ட நாள் எனக்கு பழக்கம், நல்லதே நினைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பிரதமர் வேட்பாளரே இல்லாத ஒரு கூட்டணி எப்படி 10 வருட காலம் நாட்டை எல்லா துறையிலும் உயர்த்திய பிரதமரின் கீழ் 3வது முறை ஆட்சி அமைப்பது எப்படி என்று மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், மற்ற கட்சிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோளாக இருக்கும். தமாகவை பொறுத்தவரையிலே சரியான முடிவை எடுத்திருப்பதாக கட்சி தொண்டர்கள் கருத்து, மக்களுடைய கருத்தாகவே நான் இதை பிரதிபலிக்கிறேன். நாடு வளர வேண்டும், உயர வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே எடுத்த மிக முக்கியமான காலகட்டத்தில் எடுத்த முடிவு. இந்த முடிவு அவருடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதுதான் தமாகவினுடைய கடமை. சிறுபான்மை மக்கள், SC ST மக்கள் என்றால், அனைத்து தரப்பு மக்கள் என்றால், குறிப்பாக இவருடைய குரலாகவே தமாக கூட்டணியிலே ஒழிக்கும் என்று கூறினாலும் அது எனக்கு பெருமை. அவர் சார்ந்த சரி தவறுகள் நிறைய இருக்கு, அதையும் பத்திரிகையில பார்க்கணும். அந்த கூட்டணி நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, இன்றைக்கு இந்தியாவிலே அதனுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. சொல்றேன், வளமான தமிழகம், வலிமையான பாரதம், நாட்டினுடைய பொருளாதாரம், பாதுகாப்பில் அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் வர வேண்டும். பிரதமர் வேட்பாளரே இல்லாத ஒரு கூட்டணி எப்படி 10 வருட காலம் நாட்டை எல்லா துறையிலும் உயர்த்திய பிரதமரின் கீழ் 3வது முறை ஆட்சி அமைப்பது எப்படி என்று மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், மற்ற கட்சிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. கூட்டணியை பொறுத்தவரையில சார், தமாகவை பொறுத்தவரையில ஒத்த கருத்துடைய ஏற்கனவே தேர்தல்களிலே செயல்பட்ட கட்சிகள் ஓரணியாக சேர்வதை தமிழக மக்கள் என்றைக்குமே தவறாக எடுப்பது கிடையாது. அது ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணியை அதிகப்படுத்தும் என்பதுதான் பொதுவான கருத்தே. என்னுடைய கருத்து நான் சொன்னா அதுக்கு ஒரு டாட் போடலாம். நீங்க பொதுவான கருத்து எந்த கட்சியாக இருந்தாலும். இல்ல, அது முற்றிலும் தவறான செய்தி. ஒரு கட்சியை பற்றி அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லாமல் சொல்வது மிகப்பெரிய தவறு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே எங்களது விருப்பமான சின்னம் சைக்கிள் சின்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும். சைக்கிள் சின்னம் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர்கள் அடித்தள பணி செய்ய துவங்கியிருக்கிறார்கள். பத்திரிகை நண்பர்களே மிக சிறப்பாக செய்திகளை கடந்த 4 நாட்களாக வெளியிட்டதே பட்டி தொட்டி எங்கும் அந்த சைக்கிள் சின்னம் போய் சேர்ந்திருக்கிறது. பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்திடம் இன்னும் சில முறையீடுகள் இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு தமாகவுக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கும் சின்னத்திலே, குறிப்பாக சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய எண்ணம், கருத்து. அத்தகைய அதிகாரப்பூர்வமான சின்னத்திலே தமாக போட்டியிடும். ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு என்று ஒரு சின்னம் இருக்கிறது. அந்த சின்னத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் போட்டியிட்டால் அவர்களை சார்ந்த வாக்குகள் கூட்டணி கட்சிக்கு அதிகம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு கட்சியின் பர்டிகுலர் சிம்பல்ல ஒரு கட்சி போட்டியிட வேண்டும் என்றால் அந்த தலைவர் தொண்டர்கள் முடிவு செய்தால் அது அந்த கட்சியினுடைய 100% விருப்பம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதும் என்னுடைய கருத்து. நண்பர் நீண்ட நாள் எனக்கு பழக்கம், நல்லதே நினைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கடந்த தேர்தலில் உங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்த கட்சி அதிமுக. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்ல அந்த ஒத்த கருத்து அப்படின்றது எந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகுது? அதிமுக கூட்டணிக்கு போகாததுக்கான காரணம் ஸ்பெசிபிக்கா ஏதாவது இருக்கா? வளமான தமிழகம், வலிமையான பாரதம், நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பாதுகாப்பு, அதை கொடுக்கக்கூடிய கட்சி, மத்தியிலே இருக்கின்ற தேசிய கட்சி, குறிப்பாக 10 முறை ஆண்ட அனுபவம் மிக்க கட்சி,
பிரதமர் வேட்பாளர் என்று தேர்ந்தெடுத்த உடனே உங்களுடைய தொலைக்காட்சி முதல் கருத்து கணிப்பிலே இந்த கட்சி தான் வெல்லக்கூடும், மக்கள் இந்திய அளவிலே இதற்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்று கூறிய கட்சி. எனவே தமாகவை பொறுத்தவரையிலே சரியான முடிவை எடுத்திருப்பதாக என் கட்சி தொண்டர்கள் உடைய கருத்து, மக்களுடைய கருத்தாகவே நான் இதை பிரதிபலிக்கிறேன். பெரும்பாலான பாஜக கூட்டணிக்கு செல்லணும் அப்படின்றது நீங்க சொல்ற பாஷையில சொல்றேன்னா, இன்றைக்கு நான் எடுக்கும் முடிவே அதற்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நான் எடுக்கும் முடிவே அதற்கு எடுத்துக்காட்டு. அதுக்கு மேல நான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க வேண்டியது. பிரதமர் வேட்பாளர் என்ற ஒரு ஐடென்டிட்டியோட அதிமுக கூட்டணி அமைக்காததுதான் இப்ப அந்த கூட்டணி போகாததுக்கான ஒரு காரணமா சார்? நீங்க வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரஸ். ஒரு கட்சி மத்தியில 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி பல வருஷம் மத்தியிலே ஆட்சி செஞ்சிருக்கு. 2014 வெறும் 44 சீட்டு தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க. ரீஜனல் பார்ட்டிக்கு இருக்கிற எம்பியை விட குறைஞ்ச சீட் அது. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 12 சீட்டு தான் மக்கள் கூட்டினாங்க. அப்படின்னா மத்தியிலே இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி பெற்ற கட்சி பிரதமர் என்று முத்திரை பதித்து முத்திரை குத்தப்பட்டவர் பிரதமர் மோடி என்ற ரீதியிலேயே ஆழமாக சிந்தித்து கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள், மூத்த தலைவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள். 3 தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார், 25 வருடமாக என் தலைமையிலே செயல்படுகின்ற இளைஞர்கள் ஆழமாக அவரிடம் கேட்டு பல முறை தொலைபேசியிலே பேசி நேரடியாக அழைத்து பேசிய பிறகு இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு முனவர் பாஷா இருக்கார், விடியல் சேகர் இருக்கார், சக்தி வடிவேல் இருக்கார், பிஜு சாக்கோ இருக்கார், லூயிஸ் இருக்கார். எல்லாம் மிக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. வெளியூர்ல இருந்து வந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறார்கள். இது ஒன்றுபட்ட இந்தியா. இதுல மத நல்லிணக்கத்திற்கு தமாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாடு வளர வேண்டும், உயர வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே எடுத்த மிக முக்கியமான காலகட்டத்திலே எடுத்த முடிவு. இந்த முடிவு மிக மூத்த மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர், மாணவர்களாக இளைஞர்கள். இன்றைக்கு என்ன சூழல், நாட்டு நிலை என்ன, தமாக எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும், வரும் நாட்களிலே தமிழகத்தை உயர்த்தக்கூடிய நிலையிலே எப்படி தமாக பணியாற்ற வேண்டும், இதையெல்லாம் சிந்தித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பேட்டி கொடுக்கும்போது சிறுபான்மையின மக்களுக்கும் எஸ்சி பிரிவினருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஆதரவாக செயல்படும், அவங்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை தமிழ் மாநில காங்கிரஸ். ஒரு தமாக ஆரம்பிச்சு ஒரு 10 வருடமா நண்பர் நான் அப்பப்போ பார்ப்பேன். ஒரு 10 வருடமா பார்த்த நண்பர்களும் இருக்காங்க. உங்களுடைய பழைய டேப்பை மட்டும் போட்டு பாருங்க. என்னுடைய எந்த கூட்டத்திலும் என்னுடைய ஸ்பீச்சை போட்டு பாருங்க. திஸ் இஸ் மை கோர் சப்ஜெக்ட். திஸ் இஸ் மை கோர் சப்ஜெக்ட். பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் அவருடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதுதான் தமாகவினுடைய கடமை. சிறுபான்மை மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள் என்றால், அனைத்து தரப்பு மக்கள் என்றால், குறிப்பாக இவருடைய குரலாகவே தமாக கூட்டணியிலே ஒழிக்கும் என்று கூறினாலும் அது எனக்கு பெருமை. தமாக நீங்க தம்பி, நீங்க இன்னொரு கட்சியை பத்தி நான் சொல்றதுக்கு பிரஸ் மீட் வைக்கல. என்னுடைய கட்சியினுடைய நிலையை பற்றி சொல்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒரு திட்டங்கள் கொடுத்து சாதித்திருக்கிறார். நேஷனல் ஹைவேஸ் ஒரு எடுத்துக்காட்டு, கழிவறைகள் கட்டுறாங்க, கேஸ் கொடுக்குறாங்க,
முத்ரா லோன் கொடுக்குறாங்க. அதுபோல நம்ம விவசாயிகளுக்கு 3 முறை 2000 பணம் கொடுக்குறாங்க. இதுபோல பல திட்டங்களை என்னால் பட்டியலிட முடியும். இது தேர்தல் பிரச்சாரம் அல்ல. இந்த திட்டங்களெல்லாம் பிரதமர் மோடி கொடுக்குறாருன்னா இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி என்ற இந்திய மக்களுக்காகத்தான் கொடுக்குறாங்க. அந்த கணக்கில் தான் நம்முடைய முடிவுகளை எடுக்கணும். அதற்கப்புறம் படிப்படியாக எடுக்கின்ற முடிவிலே தமாக கூட்டணியுடைய முக்கிய கட்சியாக தன்னுடைய பங்கை செலுத்தும். பாருங்க, ஏதோ இதுவரைக்கும் மறந்துட்டு அவரு ஸ்டாலின் சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப கேட்கிறாரு ஸ்டாலின், யூ டூ ப்ரூட்டஸ். இந்தியா அலையன்ஸை பத்தி மிக மரியாதைக்குரிய தலைவர்கள், அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு தலைவருக்கும் அவர் சார்ந்த சரி தவறுகள் நிறைய இருக்கு. அதையும் பத்திரிகையில பார்க்கிறோம். அந்த கூட்டணி நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, இன்றைக்கு இந்தியாவிலே அதனுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. அதை நான் கூறவில்லை. தினந்தோறும் உங்களது பத்திரிகை, தொலைக்காட்சி செய்திகளே அதற்கு எடுத்துக்காட்டு. இருபெரும் திராவிட கட்சிகள் தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக தமிழ்நாட்டில் சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பொதுவா நான் சொன்னது போல முன்னேற்றங்கள் இன்றைக்காவது ஒரு நாள் படிப்படியா துவங்கி ஆகணும். 50 வருடங்களுக்கு பிறகாவது முன்னேற்றங்கள் படிப்படியாக துவங்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் பொது வாழ்க்கையில் எல்லோருடைய பணியும். பெருந்தலைவரோடு பணியாற்றிய மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு 65-70 வயதிலே என்னோடு அமர்ந்து இருக்கிறார்கள். அவருடைய பொறுமைக்கு பாரத் ரத்னாவே கொடுக்கலாம். மக்கள் தலைவர் மூப்பனாரோடு பணியாற்றியவர்கள் எல்லாம் 45-50 வருடமாக என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள். என்னோடு பணியாற்றி கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லாம் 25 காலம் சகித்து கொண்டு என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நல்லதை நினைப்போம். நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும். அது படிப்படியாக நடக்க வேண்டும். குறிப்பாக இந்த தேர்தலிலே, இது டெல்லி தேர்தல், இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை டெல்லியிலே ஏற்படுத்துவது உறுதி என்றால் தமிழகத்திலிருந்து அதனுடைய பங்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்காளரும் நாட்டினுடைய வளர்ச்சி, பாதுகாப்பை மட்டுமே மனதில் வைத்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கணக்கு. இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்றால் நான் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். எந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே கூட்டணி கிடையாது, எந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் கூட்டணி கிடையாது. நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கூட்டணி. அதுதான் தமாகவினுடைய தமிழகத்தினுடைய அங்கீகாரம். இன்னும் குறிப்பா சொல்றோம்னா 10 ஆண்டு காலம் தமாக தொடங்கிய பிறகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த கட்சி தேர்தலிலே கொண்டு வர முடியாத ஒரு சூழல். ஆனால் இந்த கட்சி முக்கிய கட்சியாகவே இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்த கட்சிக்கு என்று ஒரு தனி சிறப்பு பெருமை இருக்கிறது. தமிழகத்தை தாண்டி நான் இந்தியாவுக்கே போலாம். பிகாஸ் பெருந்தலைவர் காமராஜர் ரோல் மாடல் ஃபார் தி ஹோல், அவருடைய ஸ்டூடெண்ட் தான் ஐயா மூப்பனார். அதனால தமாகனா மரியாதைக்குரிய கட்சி என்று பெயர். நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை தான் எங்களுடைய செயல்பாடு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.